நாம் அனைவரும் கண்களை மூடி நமது உடலில் இறைவனின் இடம், ஆன்மாவின் இடம், இறைவனோட ஸ்தானம் அது நமது புருவ மத்தி. புருவ மத்தியில் உங்கள் கண்களை அங்கே ஃபோக்கஸ் பண்ணி கண்களை மூடிக்கலாம், இல்லைன்னா பாதி கண்ணை வைக்கலாம். அந்த இடத்துல வச்சு நான் ஒரு பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் மனதுக்குள்ளேயே என்னோட சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் கைகளை கூப்பி புருவ மத்தியில் கவனத்தை வச்சு மனதுக்குள்ளேயே அந்த பிரார்த்தனையை நீங்களும் சொல்லுங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான தெய்வ தந்தைக்கு வந்தனங்கள். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற 3 பணிகளின் மூலம் இப்படைப்பை தாங்கியுள்ள அன்னை பராசக்திக்கு வணக்கம். நாம் அனைவரும் இறைவனின் புதல்வர்கள் என்பதை தனது அனுபவத்தின் மூலம் உணர்ந்து இறைவனுடன் ஒன்றான பின்னரும் இரண்டர கலந்த பின்னரும் மீண்டும் இப்புவிக்கு அவதரித்துள்ள பெரிய மகான்கள், அவர்கள் அனைவருக்கும் வந்தனங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று நாம் அனைவருமே இறைவனின் புதல்வர்கள் என்பதை உணர்வதற்கான உயர்ந்த கிரியாயோக வழியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்துள்ள உங்கள் அனைவருக்குமே நல் வரவேற்பு, வந்தனங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நமக்கு தெரியும் என்ன இன்னைக்கு சொல்ல போகிறோம். நிறைவான வாழ்க்கைக்கான திறவுகோல் கிரியாயோகம். நிறைவான வாழ்க்கைன்னா என்ன? அமைதி இழக்காம எப்போது அமைதியோடு இருக்குது. நம்ம எல்லாரும் ஒத்துக்கலாம் இல்லையா? எப்போது அமைதி இழக்காம அமைதியோடு இருந்தால் நிச்சயமா அது ஒரு நிறைவான வாழ்க்கை. வெறும் அமைதி மட்டும் இருந்தால் போதாது. அதோடு கூட உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அன்பு, அந்த தெய்வீக அன்பு, இறை அன்பு நமக்குள்ள இருந்ததுன்னா, பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. மீதி பேர் எப்படி பிஹேவ் பண்ணாலும் நமது அன்பு மாறாமல் இருக்கிறது. அந்த மாதிரி அன்பு நம்ம கிட்ட வந்ததுன்னா நிச்சயமா நம்மளோட வாழ்வு நிறைவான வாழ்வு. அப்புறம் அள்ள குறையாத ஆனந்தம், அதான் இறைவன். அந்த ஆனந்தத்தை நம்ம உணரும் பொழுது நம்மளும் இறைவனோட ஒரு பாகம் அப்படின்னு நம்ம உணரும் போது அது நிறைவான வாழ்க்கை. சரிதானே? இந்த மாதிரி பாருங்க, நல்ல டீப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதியான வாழ்க்கை, அதாவது அக அமைதி, அன்பு நிறைந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஆனந்தமயமான வாழ்க்கை. இது அடைய முடியுமா இந்த உலகத்துல? அதான் கேள்வி. இப்ப இருக்கிற உலகத்துல விசேஷமா இவ்வளவு பதட்டங்கள், இவ்வளவு அழுத்தங்கள், இவ்வளவு டென்ஷன், எல்லாமே இங்க ப்ரெஷர்லாம் இருக்கு. இந்த யுகத்துல இந்த அமைதி, அன்பு, ஆனந்தத்தை அடைய முடியுமா? அந்த கேள்வி கேட்டா நமது ரிஷி முனிவர்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கேள்வி எடுத்து ஆன்மீகம் அதுக்கு மேல ரிசர்ச் பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச வழி யோக விஞ்ஞான வழி, அதுதான் கிரியாயோகம். ஸோ கிரியாயோகம் மூலமாக நமக்கு ஒரு திறவுகோல் கிடைக்குது. எப்படி அந்த விதமான வாழ்க்கையை நம்மளால அடைய முடியும்? நம்ம ஒவ்வொருத்தரும் அடைய முடியும், ஒவ்வொரு சாதாரண மனிதனும் அடைய முடியும். அதான் பெரிய விஷயம். மகாவதார் பாபாஜி லாரி மாஷியர் மூலமா, யுக்தேஸ்வர்ஜி மூலமா, பரமஹம்ச யோகானந்தர் மூலமாக இந்த உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் இந்த உயர்ந்த வழி கிடைக்கணுங்கிறதுக்காக கருணை காட்டினார். முதல்ல ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன். 1916 சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக குருஜி வந்திருந்தாரு, பரமஹம்ச யோகானந்தர். அவர் பேரு முகுந்தலால் கோஷ். அப்ப அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டாரு 1916. அப்ப பரமஹம்ச யோகானந்தர் கிட்ட யுக்தேஸ்வர்ஜி கேட்கிறார், உனக்கு ஏன் ஸ்தாபன வேலை செய்யறதுக்கு இஷ்டமே இல்லை? Why are you so averse to organizational work?
ஸோ குருஜி திடுக்கிட்டார். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா குருஜி இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதே இல்லை யாருக்கிட்டையும். யுக்தேஸ்வர்ஜி கிட்ட பேசினதே இல்லை. அவர் மனத்தில் என்ன இருக்குங்கிறது யுக்தேஸ்வர்ஜி புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி திடீர்னு பிடிச்சிட்டார். மனத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்து, அதாவது ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு ஏன் விருப்பம் இல்லை? ஏன்னா குருஜியோட பர்சனல் விருப்பம் என்னன்னா, அப்போ கங்கை கரையில் இமயத்தில் போய் சமாதி நிலையில் இறைவனோட ஐக்கியமாகி இருக்கணும். ஏன் அன்னெசரியாக ஆர்கனைசேஷன்லாம் பண்ணி அதில் போய் ஏன் மாட்டிக்கணும்? அப்படியே ஒரே ஆனந்தத்தில் இறைவனோடு இணைச்சிருக்கணும். அதுதான் அவரோட விருப்பம். அவரோட உள்ளுக்குள்ளே இருந்த விருப்பம் அதுதான். அப்போ யுக்தேஸ்வரி கிட்ட சொல்கிறாரு, அது நன்றி இல்லாத வேலை. நம்ம என்ன பண்ணாலும் சரி, அந்த கழகத்தினோட ஆர்கனைசேஷனோட தலைவர் அவங்கள எல்லாரும் நிந்தனை செய்வாங்க. எது பண்ணாலும் சரி, அது ஒரு நன்றியற்ற வேலை அப்படின்னு சொல்றார். யுக்தேஸ்வர்ஜி ரொம்ப தீவிரமாக ஸ்ட்ராங்கா குருஜியை திட்டினார். எப்படி திட்டினார் தெரியுமா? பரம்பரையா மகான்கள் இந்த உயர்ந்த வழியை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து உனக்கு கொடுக்கலன்னா உன்னால இறைவன் அடைஞ்சிருக்க முடியுமா? அதனால உனக்கு கிடைச்ச கொடை உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரையும் உனக்கு ஷேர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சார். குருஜி பதில் சொல்லலை வெளிப்படையா. ஆனா அவர் உள்ளுக்குள்ள ஒரு தீவிரமான தீர்மானம் வந்தது. என்ன தீர்மானம்னா, எனக்குள்ள சக்தி எவ்வளோ இருக்கோ அதை உபயோகித்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் எனக்கு கிடைத்த அந்த ஆனந்தம், இன்பம், இந்த உயர்ந்த வழி எல்லாரும் கூடயும் நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணேன். அதனால தான் 1917 யோகதா சத்சங்க பிரம்மச்சாரி வித்யாலயத்தை ஆரம்பிச்சார் முதல்ல. அன்னைக்கு யுக்தேஸ்வர்ஜி அந்த மாதிரி குருஜி கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்க மாட்டோம். ஸோ யுக்தேஸ்வர்ஜி குருஜி கிட்ட புரிய வச்சார் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ண. அவர் விருப்பமே கிடையாது. எதுக்காக பண்றாரு? இறைவனுக்காக பண்ற. குருமார்களுக்கு கொடுத்த ஆகியே அவனோட ஆணை, அதை கடைப்பிடிக்கிறதுக்காக பண்ற. குருஜி பண்றது அதுதான் காரணம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த யோகதா சத்சங்கம் எதுக்காக வந்தது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆர்கனைசேஷன் எதுக்காக பண்ணியிருக்காங்க, அது காரணம் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த ராஜ மார்க்கம் இருக்கு. இறைவனை அடையிறதுக்கு, வாழ்க்கையில நிறைவடைகிறதுக்கு, வெற்றி அடையிறதுக்கு, அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். அதை உபயோகித்து கோடிக்கணக்கான மக்களுக்குள்ள ஒரு மாறுதல் வரணும். அதான் இந்த ஆர்கனைசேஷனோட காரணம், பர்பஸ். இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறது அதுக்கு தான். இது தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும்? நான் இந்தியா முழுவதும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கேன். வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது. கிரியா யோகத்தை யாரு நியமத்தோட ரெகுலராக பண்ணுறாங்களோ, முறை தவறாம, அவங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமா மாறி போகுது. நிறைய பேரோட வாழ்க்கையில முன்னால எப்படி இருந்தாங்கிறதே இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கையில மாற்றம், அவ்வளோ சக்தி இருக்கு கிரியா யோகத்துல. கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏதோ எக்ஸாஜரேட், மிகைப்படுத்த மாதிரி இருக்கும். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நான் சொல்றது உண்மையா பார்த்த எக்ஸாம்பிள்ல இருந்து சொல்றேன் உங்களுக்கு. ஏன் அந்த மாதிரி இப்ப மூல அடிப்படை இடத்துக்கு போகும். நீங்க சில பேர்லாம் நம்மெல்லாம் அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லுவோம் இறைவன் மேல வழிபாடு செய்யறதுக்காக. அதுல ஒண்ணு லலிதா சஹஸ்ரநாமம். இறைவன் தெய்வத்தாய் மேல 1008 அவங்களோட நாமங்கள். அதுல ஒண்ணு விசேஷமா, அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. அதாவது எப்ப வரைக்கும் பகிர்முகியா இருக்கோமோ, வெளிமுகமா நம்ம கவனம் போகுது, கான்சியஸ்னஸ் இஸ் ஆப்ரேட்டிங் ஆன் த அவுட் சைட். அப்படி இருந்தா உண்மையா இறைவனை வழிபாடு செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது இறைவனை. பகிர்முக சுதுர்லபா, துர்லபம், ரொம்ப கஷ்டம். என்ன வழி? அந்தர்முக சமாராத்யா. நீ உள்ள போய் உள்முகமாகி, அதுதான் யோக சாஸ்திரத்துல சொல்றது, அஷ்டாங்க யோகத்துல பிரத்யாகார நிலை, உள் இழுக்கப்பட்ட நிலை. அப்ப உள்ள நம்ம கவனம் திரும்பும் போது நம்ம பார்க்கலாம், ஓ இறைவன் எனக்கு உள்ளதான் இருக்காரு இடத்துல.
இப்பதான் தெரியுது, எனக்குள்ளே தான் இருந்திருக்காரு, எப்போதுமே இருந்திருக்காரு. நான் எனக்கு எப்ப இறைவன் என்னை படைச்சாரோ அப்ப இருந்து எப்ப இறைவனோட இரண்டரை கலப்பேனோ அது வரைக்கும் என் கூட தான் இருக்கவும் போறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுதான் நம்ம யோகதாஸ் சத்சங்கனோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வரும் அங்க. யூ ரியலைஸ் தட் ஆல் அலாங் தெர் வாஸ் சம்திங் ட்ரெமெண்டஸ் வித்தின் யூ அண்ட் யூ டிட் நாட் நோ இட். அதான் நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு இறைவனோட இருப்பு, மாபெரும் சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத உணரும் போது நமக்கு தெரியும் அது நம்ம கூட தான் எப்போதும் இருந்தது. அதையே உணர முடியல. பின்ன நேற்று சேலத்தில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணோம், இங்கேயும் யூஸ் பண்ணலாம். அதே இது பகவான் கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்தில் 61வது ஸ்லோகத்தில் சொன்னதுபடி ஈஸ்வரகா சர்வபூதானாம் ஹிருத் தேஷே அர்ஜுன திஷ்டதி. இப்போ நம்ம சொன்னோம்ல லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து அதே தான். ஒவ்வொரு ஜீவாத்மாவோட இதயத்துல இறைவன் இருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்காரு. எனக்குள்ளேயும் இருக்காரு, உங்களுக்குள்ளேயும் இருக்காரு, எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு. ஈஸ்வரகா சர்வபூதானாம் ஹிருத் தேஷே அர்ஜுன திஷ்டதி. இவ்வளவு பக்கத்துல இதயத்துக்குள்ள இருக்காரு. நம்ம ஏன் பார்க்க முடியல? பார்க்கறதுக்கு ஏன் விருப்பம் இல்லை? உள்ளே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. எப்போது வெளிமுகமாவே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்? இறைவன் தான் காரணம். ஏன்னா மாயையை உருவாக்கி அது மூலமாக இந்த படைப்பை ஒரு சக்கர் மாதிரி சுழற்றார். அதான் 2வது லைன்ல சொல்றாரு, பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. மாய சக்தி உபயோகிச்சு அவர் இந்த சக்கரம் மாதிரி இந்த உலகத்தை சுத்துறாரு. அதுல என்ன ப்ராப்ளம்? அதுதான் நம்ம சின்ன எக்ஸாம்பிள் மேலமா புரிஞ்சுக்கணும். ஹைஸ்கூல் பிசிக்ஸ் உபயோகிச்சு, அதாவது ஒரு சக்கரம் வேகமாக ஓடுதுன்னு வச்சுங்க, அதனோட ஸ்பீடு ஒமேகா, இவ்வளோ ரெவல்யூஷன் பர் மினிட், 1000 ரெவல்யூஷன் பர் மினிட். அந்த மாதிரி அதனோட சக்கரத்தினோட டயமீட்டர் அதில் ரேடியஸ் சென்டர்லேருந்து கார்னர் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்க. நம்ம கார்னரில் வந்துட்டோம் சின்ன பொருளாகி நம்மளோட ஸ்பீடு என்ன இருக்கும்? V = ஒமேகா ஆர். எவ்வளோ வேகமாக சத்திரம் சுற்றுதோ, சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடு இருக்கும் இல்லையா? நம்ம ஓரத்தில் வந்துட்டா மேக்சிமம் ஸ்பீடில் ஓட போகிறோம். இப்போ அந்த மாதிரி ஓரத்தில் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே வந்தால் ஆறு குறைஞ்சி போயிட்டு சக்கரம் அதே வேகத்தில் தான் ஓடுது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஸ்பீடு குறைச்சிடும் இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க. சென்டருக்கு வந்துட்டோம். இப்போ என்ன R0 என்ன ஸ்பீடு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? ஸ்பீடே கிடையாது, சலனம் இல்லாத நிலை. இதைத்தான் தாய்மானவர் சொன்னது, சும்மா இருத்தலே சுகம். சும்மா இருத்தல்ங்கிறது சலனம் இல்லாத நிலை. அதான் நமக்குள்ள இருக்கிற மூமெண்ட்ஸ், மோஷன் எல்லாம் நின்று போச்சு. அந்த நிலைக்கு போனாதான் இறைவன் பிடிக்க முடியும். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் நம்ம கேட்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. கேட்கும்போது யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். இறைவன் எப்படி பிடிக்கிறது? அந்த மாதிரி ஒரே ஒரு வழிதான். இப்ப நான் சஹஸ்ரநாமத்தில் சொன்ன மாதிரி அந்தர்முக சமாராத்யா, உள்ள போய் தான் பிடிக்க முடியும். வெளியில இருக்கிற வரைக்கும் இறைவனுக்கு ஒரு கிளிம்ஸ் தான் கிடைக்கும், கண நேர தோற்றம், ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். உண்மையான அனுபவம் வேணும்னா ஒரே ஒரு வழி, அந்த சலனம் இல்லாத நிலைக்கு போனாதான் அந்த உண்மையான அனுபவம் வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா கிரியா யோகத்தினோட மகத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கிரியா யோகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ரொம்ப வேகமா வெளியில ஓடிட்டு இருக்கோம்ல, அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உள்ளுக்குள்ள கொண்டு வரும். உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இந்த சென்டருக்கே கொண்டு போயிடுது. அந்த சென்டருக்கே கொண்டு போயிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அதனாலதான் கிரியாயோகம் மூலமாக உயர்ந்த சமாதி நிலைக்கு நம்ம போக முடியும். சமாதி நிலைனா இறைவனுடன் இரண்டரை கலத்தல். அதாவது அகந்தை நிலையில இறைவனிடம் நம்ம தனியா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது தவறான மனப்பான்மை, தவறா நினைச்சிட்டு இருக்கோம். ராங் ஐடென்டிஃபிகேஷன். we are identifying with the external, with the personality, with the body. உடலோட மனத்தோட நம்ம வெளியில ஓடக்கூடிய பிராணசக்தியோட நம்ம இணைந்திருக்கோம். அதனால அதான் நாம நினைக்கிறோம். அந்த பற்று ரொம்ப அதிகமாயிடுச்சு. உடல் பற்று, உலக பற்று, அது போல ரொம்ப அதிகமா இருக்கு நமக்குள்ள.
அந்த காரணத்தினால உள்ள இருக்கிற இறைவன் நமக்கு தெரியல. சிம்பிள் தானே? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த வெளி உலகத்திலேருந்து விடுபட்டு உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ரிலாக்ஸ் பண்ணணும். தளர்வடைதல், உடலை தளர்வு செய்யறது, மனத்தை தளர்வு செய்யறது, பிராணசக்தியை வெளியில் போய் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுக்கு பதிலாக அதை உள்ள இழுத்து ரிட்டையர் பண்ணுறது. சயின்டிஃபிக்காக பாருங்கள், ரொம்ப கிளியராக புரியுதில்ல என்ன பண்ணணுங்கிறது. ஆனால் தளர்வடைங்கிறது சுலபமான விஷயம் கிடையாது. அதான் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஷயம் கேட்டால், நம்ம ஆசனங்கள்லாம் யோகாசனம்லாம் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டமான ஆசனங்கள்லாம் இருக்கு. அது ரொம்ப எல்லாத்துலேயுமே கஷ்டமான ஆசனம் என்ன தெரியுமா? கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். சவாசனம். ஏதோ ஒரு கஷ்டமான ஆசனம் சொல்ல போகிறோம்னு நினச்சிருப்பீங்க. சவாசனம் தான் ரொம்ப கஷ்டமான ஆசனம். ஏன்? உண்மையாக சவாசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையாக சவாசனம் பண்ணால் ஒரு மசில் கூட ஆடக்கூடாது. அந்த ஆடாத அசையாமல் அப்படியே அந்த சலனம் இல்லாத நிலைக்கு போகிறது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வருஷம் யோக நித்ரா அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி 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 அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி அந்த ஆழ்ந்த நிலைக்கு போக முடியும். ஆனால் பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு இதை பற்றி தெளிவாக 7வது பாடத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. அதை பற்றி பல பேர் ஸ்டேஜஸில் எப்படி ரிலாக்ஸேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காரு. உடல் அளவில் மசில்ஸை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுறது, ஆர்கன்ஸ்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, சென்சஸ்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, மனத்தை ரிலாக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் உயர்ந்த நிலையில் ஆன்மா இந்த வெளி உலகோடு இணைந்திருக்கு, மெட்டாபிசிக்கல் ரிலாக்ஸேஷன். அதை வெளி உலகோடு இணையாமல் இறைவனோடு இணையிறது, அது ஹையஸ்ட் ரிலாக்ஸேஷன். இந்த மாதிரி ஸ்டேஜஸில் எப்படி ரிலாக்ஸேஷன் நம்ம அடைய முடியும், அதையும் பரமஹம்ச யோகானந்தர் அது பாடத்தில் தெளிவாக நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறார். இவ்வளோ உயர்ந்த விஷயங்களை நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேங்கிறது ரொம்ப நினச்சே பார்த்துக்க முடியாது. பட் பரமஹம்ச யோகானந்தர் பாடங்கள் மூலமாக இவ்வளவு தெளிவாக, இவ்வளோ அழகாக, இவ்வளோ எளிமையாக நமக்கெல்லாம் புரிய வைக்கிறார். அதனால் நீங்கள் யார் புதுசாக வந்திருக்கீங்களோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஒரு ஆன்மீக விஞ்ஞானியாகுங்க. விஞ்ஞானியான மூட நம்பிக்கையோட ஒத்துக்கூடாது. எது சொன்னாலும் எதா இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இல்லையா. நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதனால தான் நான் ஒரு பொறியியலில் போனால் கூட இன்ஜினியரிங்கில் இந்த வழி எனக்கு ரொம்ப ஈர்த்தது காரணம் இது இந்த விஞ்ஞான வழிமுறைப்படி இருக்கிறதுனால. இதில் எல்லாம் ரொம்ப கிளியராக தெளிவாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோம். புரிஞ்சுக்காம பண்ணுறதே கிடையாது எதையுமே. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த ரிலாக்ஸ் பண்ணுறது அதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு யோகதா பக்தர்கள் ஏற்கனவே பண்ணுறவங்க இல்லை புதுசாக இப்போ வந்தவங்க எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிலாக்ஸேஷனோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது? ஆக்சுவலாக ரிலாக்ஸேஷன் அர்த்தம் இல்லை அப்படியே தூங்கி போடுறது, அதுவும் ரிலாக்ஸேஷன் தான். பட் அது பாசிவ் ரிலாக்ஸேஷன், உணர்வு பூர்வமானது இல்லை. அது அந்த ரிலாக்ஸேஷனை உணர்வு பூர்வம் பண்ணும்போது அதான் யோகம். அது மூலமாக நம்ம பண்ணும்போது நம்ம உண்மையான இறைவனோட இணையக்கூடிய அந்த திறமை நம்ம உள்ள வரும். அது பண்ணும்போது எப்போ வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணலையோ உலகத்தோடு தான் நம்ம கனெக்ஷன் இருக்கும். அப்போ ஐம்பொறிகள் மூலமாக வெளி உலகோடு தான் கவனம் போயிட்டே இருக்கு இப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் ஐம்பொறிகள்லேருந்து அந்த சிக்னல் வந்துக்கிட்டே இருக்கு நர்வ்ஸ் வழியா, சென்சரி நர்வ்ஸ் வழியா. அது மூளைக்குள்ளே வருது, மூளை ப்ராசஸ் பண்ணுது, மோட்டார் நர்வ்ஸ் வழியா ஆக்டிவ் இம்பல்சஸ் வருது. இந்த சென்சரி நர்வ்ஸ், மோட்டார் நர்வ்ஸ் எப்போதும் பிஸியாக இருக்கு ஆல் த டைம். அப்போ நம்ம கவனம் சிதறி போகுது, ஒருநிலைப்படுத்த முடியும். அதனால இந்த கிரியா யோக வழி இறைவன் அடையிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் எந்த துறையிலையும் வெற்றி அடையிறதுக்கு உதவி செய்யும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு பெரிய டாக்டர், டென்டிஸ்ட், பாம்பேல லேடி டாக்டர். அவங்க பல வருஷமா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி நிபுணனாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க.
ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நெர்வஸ்னஸ் வந்துடுச்சு, ஸ்டேஜ் ஃப்ரைட். இவ்வளோ பேருக்கு முன்னால் நான் எப்படி பேச போகிறேன், எப்படி கரெக்டாக சொல்ல போகிறேன், நமக்கெல்லாம் தெரியும்ல. ஃபஸ்ட் டைம் நான் பேசும்போது எப்படி நமக்குள்ளே வரும் உணர்ச்சி, அவங்களுக்கும் அந்த மாதிரி வந்துடுச்சு, எப்படி நான் இதை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உடனே அந்த ஸ்டேஜில் பின்னால் போயிட்டாங்க. கடைசி சீட்டில் உட்காந்து கிரியா பண்ணாங்க. கிரியா பண்ண உடனே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்கை கொடுத்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க அந்த டாக் வந்து அன்னைக்கு எல்லா டாக்லேயும் பெஸ்ட் டாக் அதுதான் அப்படின்னு சொல்லி. கிரியா மைன ப்ராக்டிக்கல் பெனிஃபிட் பாருங்க அப்படின்னு. நடைமுறை வாழ்க்கையிலையும் உபயோகமானது அது. வெறும் ஆன்மீக முன்னேற்றம் மட்டும் இல்லை, ரெண்டுக்கும் உபயோகமானது கிரியாயோகம். நடைமுறை வாழ்க்கை எப்படி உபயோகமா இருக்கும், இந்த மாதிரி மனத்தை நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். யோகியின் சுயசரிதத்துல கடைசி அத்தியாயத்துக்கு போனீங்கன்னா குருஜி என்ன சொல்றாருன்னா ரொம்ப அருமையான விஷயம் சொல்றாரு. எந்த மகான்கள் அந்த மெய்ப்பொருளை அடைந்தாங்களோ அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய உண்மை, எந்த மதத்தை சேர்ந்த மகான்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே உண்மை என்னன்னா, உலக மக்கள் எல்லாருக்கும் இறைவனுடைய ஒரு பொது திட்டம் இருக்கு, அது அழகானது, ஆனந்தமயமானது. There is a divine universal plan which is beautiful and full of joy. கேட்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்குல்ல. அப்படி இருக்கான்னு ஒரு திட்டம். ஏன்னா நம்ம இறைவனை பத்தி எங்கோ இருக்கிறதா நினைச்சிருக்கோம் நார்மலா. பட் நம்ம இறைவன் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் கேர் பண்றாரு, நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டம் அழகான திட்டம், ஆனந்தமயமான திட்டம். அப்படின்னா நமக்கெல்லாம் நிச்சயமா இறைவனோட திட்டத்தைப்படி போகணும்னு விருப்பம் வரும் இல்லையா? அது எப்படி பண்றது? பிராக்டிக்கல் கிரியாயோகம் மூலமாக நம்ம வந்து மனத்தை அடக்கி சாந்தமாக்கி 6வது அறிவு இன்ட்யூஷன் வேலை செய்யும் போது அது மூலமாக இறைவன் என்ன சொல்றாருங்கிறத நம்ம புரிய ஆரம்பிக்கும். இன்ட்யூஷன் மூலமாக தான் புரியும். எப்போ வரைக்கும் மனம் சஞ்சலமா இருக்கோ இறைவனோட திட்டம் புரியவே புரியாது. மனத்தை வந்து சாந்தமாக்குறது ரொம்ப அவசியம். அப்பதான் இன்ட்யூஷன் வேலை செய்யும். அந்த இன்ட்யூஷன் மூலமா நம்ம புரியும் போது ஒவ்வொரு கணமும் இறைவனோட வழிபடி நான் போறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையை மாறி போயிடும். அதுக்கப்புறம் அதோட கூட இன்னொரு விஷயம் குறிச்சு சொல்றாரு, அதுல ரொம்ப அருமையான விஷயம். இறைவன் அன்பே வடிவானவன், எனவே அவனது திட்டம் அன்பின் அடிப்படையில் தான் இருக்க முடியும். God is love. His plan for creation can only be rooted in love, nothing else. இது எவ்வளவு பெரிய விஷயம்னா, நம்ம உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இறைவனோட அன்பு ஒரே சம அளவில் இருக்கு. பெரிய பெரிய மகான்களுக்கு இறைவன் எப்படி அன்பு கொடுக்குறாரோ நம்மளுக்கெல்லாம் சாதாரண மனிதனுக்கும் இறைவன் அதே மாதிரி அன்பு கொடுக்குறாரு. நம்பவே முடியாது. இறைவனோட அன்பு அந்த மாதிரி தான், பாரபட்சமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அன்பு. மழை எல்லாருக்கும் பெய்யுற மாதிரி இறைவனோட அன்பு எல்லாருக்கும் சமமா கிடைக்குது. அதனாலதான் நம்ம பொன்மொழி ஒண்ணு இருக்குல்ல நம்ம தமிழ்ல, காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு. அதான் காக்கை கூட தன்னோட குஞ்சு, அது வந்து ஸ்பெஷல். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே இறைவனுக்கு விசேஷமானவர், சிறப்பானவர். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சிறப்புத்தன்மையை கொடுத்து இறைவன் படைச்சிருக்கார். வேத சாஸ்திரங்களினோட அதனோட எசன்ஸே அதுதான். அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு. அதாவது தாழ்வு மனப்பான்மையே வரக்கூடாது நமக்குள்ள. அது மாயனோட சக்தி. அது உண்மையில நம்ம எல்லாம் இறைவனோட புதல்வர்கள். இறைவனோட சிறப்புத்தன்மை நமக்குள்ளேயும் இருக்கு. அதனால அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் கிரியாயோகம் மாதிரி நம்ம தியான பயிற்சி செய்தால் நம்ம நிச்சயமா வெளியில் கொண்டு வர முடியும். இந்த இறைத்தன்மையை வெளியில் கொண்டு வர முடியும். அந்த ஸ்டேட்டஸை திரும்ப கெயின் பண்ண முடியும். எந்த ஸ்டேட்டஸை பண்ணும்போது மாயனோட விளையாட்டுல இழந்துட்டோமோ அதை திருப்பி கெயின் பண்றதுக்கு மகான் குருமார்களோட உபதேசங்களை கடைபிடித்து வாழ்க்கையை மாற்றி நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, கொஞ்ச நேரமா நீங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்மளும் தியானம் செய்து பார்க்கலாம் எப்படி இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ரெடியா எல்லாரும்? ஸோ தியானம் கொஞ்ச நேரம் அடிப்படை தியானம், ஆரம்ப நிலை தியானம் செய்யப்படும். கிரியா யோகம்ங்கிறது உயர்ந்த வழி. அதுல பல ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ ஆரம்ப நிலை தியானத்துல இருந்து நம்ம அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யோகதா சத்சங்க பாடங்கள் எடுத்து சிஸ்டமேட்டிக்காக படித்து நீங்கள் அட்வான்ஸ் டெக்னிக்லாம் கிடைச்சிக்கிற அடுத்து கடைசியாக கிரியா தீட்சை. அதுக்கப்புறம் கிரியா வாங்கினதுக்கு அப்புறம் கூட கண்டினியூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி முன்னேற்றம் அடைவோம். ஓகே. ஸோ இந்த ஆரம்ப நிலை தியானத்தில் ஆரம்பத்துலேருந்தே 3 விஷயம் முக்கியம். யார் புதுசாக ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த சாதகர் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் என்னன்னா 3 அடிப்படை தியானத்தினோட விஷயங்கள். 1, முதுகுத்தண்டை நேராக வைக்க ஃபர்ஸ்ட். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கூட முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்கார்றதே கிடையாது. எப்போது பார்த்தீங்கன்னா கோரி போயிடுவாங்க. அப்படியே அவங்க முதுகுத்தண்டே வளைஞ்சிருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. எல்லா சமயத்திலையும் முதுகுத்தண்டை நேராக வைக்கிறது அவசியம். அட்லீஸ்ட் தியானத்திலேயாவது முதுகுத்தண்டை நேராக வைக்க வேண்டியது அவசியம். மீதி டயத்தில் உங்களால் முடியலன்னு மறந்து போயிட்டீங்க, தியானத்தில் மறக்கக்கூடாது. அந்த சமயத்தில் முதுகுத்தண்டை நேராக வைக்கிறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். முதுகுத்தண்டுக்குள்ள ஆன்மீக மையங்கள் இருக்கு, உயிர் சக்தி மையங்கள், லைஃப் எனர்ஜி சென்டர், பிராணசக்தியினோட மையங்கள். அதுதான் இந்த சக்கரங்கள்னு சொல்றது. ஆக்ஞா சக்கரம், விசுத்தி சக்கரம், அநாகத சக்கரம், மணிப்பூர சக்கரம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். இந்த மாதிரி இந்த சக்கரங்கள் மூலமாக நம்ம உடல் இயங்குது. அது மூலமாக அந்த சக்தியினால. ஓகே. அந்த சக்தி மேலே கீழே போகுது. எப்போது பிரியம். முதுகுத்தண்டு நேராக இல்லைன்னா எங்காவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அந்த கரண்ட் போய் மாட்டிக்கும், இடங்கள் வந்துடுது, ஸ்ட்ரெயிட்டாக போக முடியல. இந்த மாதிரி நம்ம சின்ன இதாக புரிஞ்சுக்கலாம், எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதனால முதுகுத்தண்டை நேராக வைக்கிறது தியானத்தில் ரொம்ப அவசியம். ஓகே. அடுத்தது உடலை தளர்வாக வைக்கும். ஏன்னா ரிலாக்ஸேஷன் சொன்னோம்ல, ரிலாக்ஸ் பண்ணலைன்னா தியானம் செய்யவே முடியாது. நமக்கு ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும்னு வச்சுங்க, கை ஆட்டிக்கிட்டு இருக்கோம், காலை ஆட்டிக்கிட்டு இருக்கோம், ஆடாமல் அசையாமல் உட்கார தெரியல அப்படின்னா தியானமே செய்ய முடியாது. தியானம் செய்யணும்னா ஆடாமல் அசையாமல் உட்கார. அது முன்னாள் காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு சொல்லி. நான் முன்னால் ஒரு தடவை அந்த பழைய இலக்கணத்துலேருந்து கோட் பண்ணேன், சங்கத்தமிழ்லேருந்து. சித்திரப்பாவையின் அத்தகவு அடங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டவை விடாது உளதமைத்து இருவன இருந்து போவன போதல் என்மனார் புலவர். இப்ப இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ல போட்டானே சிரிப்பாங்க. என்னது இதுதான்? சித்திரப்பாவையின் அத்தகவு அடங்கி, சித்திரப்பாவை மாதிரி ஆடாம அசையாம உட்கார், செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளதமைத்து இருவன இருந்து போவன போதல், டிசிப்ளின். ஸோ அது தியான பயிற்சியில் ரொம்ப அவசியம். அதாவது மீதி எல்லாத்தையும் மறந்துடணும். இப்போ முன்னால் அந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த தியான சமயத்தில் உலகளோட பொறுப்பெல்லாம் மறந்துடுங்க, கவலைகள்லாம் மறந்துடுங்க, இங்கே கம்ப்ளீட்டாக முழு கவனத்தை இங்கேயே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தியானம் செய்யும் போது ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன பண்ணோம்? எந்த இடத்துலையும் இறுக்கம் இல்லாமல் உடலை வச்சுக்கிட்டா அப்போ அன்னெசரியாக கவன சிதறல் வராது. எவ்வளோ முடியுமோ கவன சிதறலை குறைக்கணும். கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது, முதல்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணும். அதுக்கு உடலை கான்ஷியஸாக ஒவ்வொரு பார்ட்டையும் ரிலாக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு அருமையான வழி, மனதை உபயோகித்து பாதங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு உறுப்பையும் செக் பண்ணி ரிலாக்ஸாக இருக்கா, இல்லைன்னா மென்டலாக ஆணையிடுறது, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், தளர்வடைவாய் மென்டலாக மூவ்மெண்ட் பண்ணாமல் அதை பண்ணினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திறமை வரும் நமக்குள்ள. அந்த மனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டளை இட்டால் உடல் ஃபாலோ பண்ணுவாங்க. உடல் மனத்தை கீழ்ப்படியும். நார்மலாக என்ன ஆகும்? உடலுக்கு தகுந்த மாதிரி தான் மனம் டான்ஸ் ஆகும், அதனோட அடிமையாகும். அதை மாற்றி மனம் உடலை கட்டுப்படுத்தும். அதுக்கு வழி இந்த மாதிரி நம்ம கட்டளையிட்டு ஒவ்வொரு இதையும் செக் பண்ணுறது பொறுமையோட. ஒவ்வொரு முதல்ல இடது பாதத்தை ஆரம்பிக்கும், வலது பாதம் ரிலாக்ஸாக இருக்கா, இடது கண்டைக்கால் ரிலாக்ஸாக இருக்கா, வலது கண்டைக்கால் ரிலாக்ஸாக இருக்கா, இந்த மாதிரி ஒன்றா செக் பண்ணிவிட்டு கழுத்து தலை வரைக்கும் போயிடும் கம்ப்ளீட்டாக. இது உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்த வழிமுறை, விஞ்ஞான வழிமுறை. இறுக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ண தெரியுமா? இறுக்கத்தை முதல்ல அதிகமாகணும். இதான் விஞ்ஞான வழிமுறை.
குறைச்சலான இறுக்கம் உங்ககிட்ட இருக்கு. அது விடுபடுறதுக்கு இறுக்கத்தை முதல்ல அதிகமாக்கிட்டு உடனே விட்டுறணும். வேகமா சடமா இன்ஸ்டண்டா அந்த இதை இறுக்கத்தை விட்டுறது. அதை விட்டீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். அதுதான் பண்ண போறோம். அதுக்கு என்ன வழின்னா, சுவாசத்தை உபயோகித்து பண்ண போறோம். வாய் வழியாக ரெட்ட சுவாசம், ஒரு சின்ன சுவாசம், ஒரு பெரிய சுவாசம். அது பண்ணி முதல்ல தளர்வாக்குறது உடலை. ஏன்னா வாய் வழியா சுவாசத்தை வெளியில் விட்டாலே உடல் தளர்வாயிடும். நீங்களே பார்க்கலாம், பண்ணினால் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஒரு சின்னது, ஒரு பெருசு தெரியுது இல்ல? நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இதை இங்கதான் ஆரம்பிக்கணும். முதல்ல இதை பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறோம், இறுக்கத்தை அதிகமாக்குறதுக்கு நீண்ட சுவாசம் எடுத்து பாதங்கள்ல இருந்து தலை வரைக்கும் இறுக்கத்தை கொண்டு வந்து முட்டி போட்டு உடலை பூரா இறுக்கத்துல கொண்டு வருது. அடுத்தது நீண்ட சுவாசம் எடுத்து உடல் முழுவதும் இறுக்கத்தை வந்துருச்சு. இந்த இறுக்கத்தை வைக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு, 6 எண்ணிக்கை மாதிரி. இப்ப ரெட்ட சுவாசம் வழியா வேகமா வெளியில விட்டுருங்க. ரிலாக்ஸ் பாருங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியும். அடுத்தது அதே மாதிரி இறுக்கமாக்குங்க. இன்னொரு தடவை நீண்ட சுவாசம் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு தடவை முதல்ல இறுக்கமாக்குங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இப்ப ஆடாம அசையாம இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரிலாக்ஸேஷனை என்ஜாய் பண்ணி உட்காந்துருக்கலாம். மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போயிடுவோம். அதனால மூவ்மெண்ட் பண்ண வேண்டாம். மூவ்மெண்ட் இல்லாம சலனம் இல்லாத நிலையில அப்படியே இருக்கு. இப்ப இன்னொரு சுவாச பயிற்சி செய்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதுவும் ஆரம்ப நிலை தியானம். என்ன பண்ண போறோம்னா, மெதுவா சுவாசத்தை உள்ள இழுக்கிறது, நிறுத்தி வைக்கிறது, அப்புறம் மெதுவா வாய் வழியா வெளியில விடுறது. நாசிகள் வழியா உள்ள இழுக்கிறோம், நிறுத்தி வைக்கிறோம், வாய் வழியா வெளியில விடுறோம். ஓகே, இது நார்மலா பின்னால பாடத்துல வரும். விசேஷமா 1வது பாடம் 4வது பாடத்துல 20-20-20 அந்த டெக்னிக்கு பேரு. பட் இப்போ நம்ம பண்ண போறது 6-6-6. அவ்வளவுதான். 6 எண்ணிக்கைக்கு உள்ள இழுக்க போறோம், 6 எண்ணிக்கைக்கு நிறுத்தி வைக்க போறோம், 6 எண்ணிக்கைக்கு வாய் வழியா வெளியில விடும். ஓகே, ஆரம்பிங்க. நாசிகள் வழியா மெதுவாக உள்ள இழுங்க. 1 2 3 4 5 6. நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6. வாய் வழியா வெளியே விடுங்க மெதுவா. 1 2 3 4 5 6. அடுத்த சுவாசத்துக்கு எடுங்க. 1 2 3 4 5 6. நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6. வாய் வழியா வெளியில விடுங்க. 1 2 3 4 5 6. நீங்களாவே ஒரு தடவை பண்ணுங்க, மனதுக்குள்ளே எண்ணிக்கிட்டு. இன்னும் ஒரு தடவை பண்ணுங்க. இன்னும் ஒரு தடவை பண்ணுங்க. மெதுவா உள்ள இழுத்துட்டு நிறுத்தி வச்சுட்டு வாய் வழியா வெளியில் இருக்கிறோம். மெதுவா கடைசி தடவை இன்னும் ஒரு தடவை. புரு மத்தியிலே இருங்க. கண்களை கீழே வர விடக்கூடாது. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கண்களை மூடி வைக்கலாம், அரைக்கண்ணை வைக்கலாம். எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க. கண்கள் கீழே வரக்கூடாது, தர மட்டத்துக்கு கீழே வரக்கூடாது, மட்டத்துக்கு மேலே இருக்கணும். அவ்வளோதான். இந்த பொசிஷனில் சுவாசத்தை மறந்துட்டு இப்போ ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சுமூகமான நிலை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. இதமளிக்கும் அமைதி, அதை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்குள்ள உங்களோட குரு மத்தியிலையும் இதயத்திலையும் அந்த அமைதியை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு வேற எந்த எண்ணமும் இல்லாம அமைதி மட்டும் உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க.
இப்போ இந்த அமைதியை நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு இன்னொரு வழிமுறை இருக்கு. அதுக்கு பேரு அஃபர்மேஷன். கண்களை திறக்க வேண்டாம், குடும்பத்திலே வைங்க. இந்த அஃபர்மேஷன் உபயோகித்து மனதுக்குள்ளேயே நம்மளோட கான்சியஸ்னஸ்ல டீப்பா அந்த எண்ணத்தை கொண்டு போகும். அது போனா நமக்குள்ள மாறுதலை கொண்டு வரும். பயிற்சி செய்து 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 இந்த எண்ணம் உள்ள போய் அதை மாறுதலான எண்ணங்களை பூரா அது மாத்திடும் கம்ப்ளீட்டா. அதுக்காக தான் அதான் மெத்தட். அது என்ன பண்ண போறோம்னா, முதல்ல உரத்த குரல்ல நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் மென்குரல், அப்புறம் இன்னும் மென்குரல், முணுமுணுத்தல், கடைசியா மனதுக்குள்ளேயே சொல்லுதல். எவ்வளவு நம்ம இந்த மெதுவா சொல்றோமோ கவனம் ஆழ்ந்து போகணும். கவன சிதறல் வரக்கூடாது, வேற எதையும் நினைக்கக்கூடாது. அந்த அமைதி மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது அமைதி மட்டும் மேலே தான் நம்ம கவனத்தை அது மேலே தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம். சின்ன அஃபர்மேஷன் தான், ரொம்ப சிம்பிள். ஸோ அதை நம்ம நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஆரம்பிக்கிறோம். முதல்ல உரத்த குரல் ஞாபகம் வச்சுங்க. என் இறைவா, நீ ஆழ்ந்த அமைதி, நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதி, உனது அமைதியும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, நீ ஆழ்ந்த அமைதி, நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதி, உனது அமைதியும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, நீ ஆழ்ந்த அமைதி, நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதி, உனது அமைதியும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, நீ ஆழ்ந்த அமைதி, நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதி, உனது அமைதியும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, நீ ஆழ்ந்த அமைதி, நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதி, உனது அமைதியும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, நீ ஆழ்ந்த அமைதி, நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதி, உனது அமைதியும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, நீ ஆழ்ந்த அமைதி, நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதி, உனது அமைதியும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் இறைவா, நீ ஆழ்ந்த அமைதி, நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதி, உனது அமைதியும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. அந்த அமைதியிலேயே இந்த தியானத்தை முடிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
இப்போ நம்ம ரொம்ப எளிய முறையில் தியானம் செய்தோம். இதான் ஆரம்ப நிலை தியான பயிற்சி. இது பண்ணும்போதே பாருங்க எவ்வளோ அருமையான அனுபவம் வருது பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமா இந்த சமயத்தில் எல்லா கவலைகளையும் மறந்து, பொறுப்புகள் எல்லாம் மறந்து, தன்னை மறந்து இறைவனோட அமைதியை உணர முடிஞ்சதில்லை கொஞ்சமாவது. ஸோ இதுலேருந்து தியானத்தோட மகிமை கொஞ்சமாவது புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் பண்ணோம். ஏன்னா நீங்கள் வெறும் பேச்சு மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக புரியாது. அனுபவத்தில் வர வேண்டியது அவசியம். எனக்கு நிறைய தடவை பாரதியாரை நான் கோட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதியாருக்கு அவரோட குரு எங்கே கிடைச்சார் தெரியுமா? பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில். குள்ளசாமியார் அவர் பேர். அவர் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை இவர் புரிஞ்சுக்கிட்டார், இவர் பெரிய என்னோட மகான்னு சொல்லிட்டு. அவரை பிடிச்சி நீங்கள் என்னை உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணார். பாரதியார் அவர் உடலை அவரை பிடிச்சி நீங்கள் இப்போ உபதேசம் பண்ணி தான் ஆகணும். தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணார். துரத்திக்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்கு உள்ளே போனார். அவர் பின்பக்கமாக கதவை கையை மறைச்சிட்டார். போக முடியாது, வேற வழி கிடையாது. அவருக்கு உபதேசம் தான் பண்ணி ஆகணும். அவர் எப்படி உபதேசம் பண்ணார் தெரியுமா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவர் மௌனி, பேசுறதே கிடையாது. அவர் எப்படி உபதேசம் பண்ணுவார் பின்னார்? அவர் என்ன பண்ணார்னா, அவரை முதல்ல கூட்டிட்டு போய் அவர் பால் கிணறு இருந்தது பக்கத்துல, கையை காட்டினார், கீழே பாரு அப்படின்னு சைகை காட்டினார். அதை பார்த்த உடனே பாரதியார் புரிஞ்சுக்கிட்டார். அந்த தண்ணி பார்க்கும்போது அதுல இந்த சூரியனோட பிரதிபிம்பம் அங்க தெரியுது. இந்த தண்ணி ஆடாம அசையாம இருந்ததுன்னா சூரியனோட பிரதிபிம்பம் முழுசா நல்லா தெரியுது. அங்க தண்ணி ஆடிச்சுன்னா அப்ப கிடைக்கவே கிடைக்காது. சூரியன் மாதிரி நமது இறைவன் ரொம்ப தூரத்துல எங்கோ இருக்கிற மாதிரி நம்ம ஃபீலிங். ஆனா நமது மனம் அமைதி ஆகும்போது அந்த சூரியனை நமக்குள்ளேயே பார்க்க முடியும். பாருங்க, இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. யோகம் மூலமாக நமக்குள்ளேயே இறைவனை இந்த மாதிரி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அப்பதான் ஒரே ஒரு லைன் தான் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். அதனால்தான் யோகதா சத்சங்கத்துல இந்த குருமார்கள் கொடுத்த வழியில முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் எங்கன்னா நேரடி ஆன்மீக அனுபவம், நேரடி இறை அனுபவம். வெறும் பேச்சு மட்டும் இல்லை, தத்துவம் மட்டும் கிடையாது, பிலாசபி மட்டும் கிடையாது, பிரின்சிபல் மட்டும் கிடையாது. அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அனுபவத்தில் கொண்டு வருது. அதான் முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம ரொம்ப அழகாக பேசலாம், ஆனால் எனக்குள்ள அனுபவம் இல்லைன்னு வச்சுங்க, அது உபயோகமாக இல்லாத விஷயம். ஏட்டு சுரைக்காய் கவைக்கு உதவாது. அந்த மாதிரி நிறைய நாலேஜ் இருந்தாலும் போதாது, பெரிய பண்டிதராக இருக்கலாம், இறை அனுபவம் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். மெய் ஞானம் தான் முக்கியமான விஷயம். அதனால அந்த உண்மையான ஞானத்தை கொண்டு வரத்துக்கு கிரியா யோகம் மாதிரி உயர்ந்த வழி பண்ணும் பொழுது ரொம்ப வேகமாக. அடுத்தது கிரியா யோகப்படி வேலை செய்து கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இரவுல நம்ம தூங்கும் போது என்ன ஆகும்? கவனம் வெளி உலகத்துல விடுபட்டு நம்ம உடலை பற்றியே நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா பெண்ணா என்ன பண்றோம்? ஒண்ணுமே ஒரு வித உணர்வும் இல்லை. உள்ளுக்குள்ள போயிடுறோம். எங்க போறோம்? முதுகு தண்டுக்குள்ள போறோம். முதுகு தண்டுக்குள்ள போயிட்டு இறைவனோட இணையறோம். அந்த காரணத்தினால நமக்குள்ள புது சக்தி வருது. தூங்கினதுக்கு அப்புறம் புத்துணர்ச்சி வருது. ஏன் காரணம்? அதாவது அடிமன நிலையில போய் அன்கான்சியஸா சப்கான்சியஸ் ஸ்டேட்ல இறைவனோட கனெக்ட் பண்ணும்போது அந்த இன்ஃபினிட் டைனமோ அங்கிருந்து சார்ஜ் ஆகிடும். திரும்ப எனர்ஜி சார்ஜ் பண்ணுது. இதை ரிஷி முனிகள் பார்த்தாங்க. அவங்க நினைச்சாங்க, ஏன் இறைவனே நமக்கு ஹிண்ட் கொடுக்குறாரு, ஒவ்வொரு நாளும் இறைவன் பண்றாரு. அந்த மாதிரி அந்த தூங்கலைன்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையே வாழ முடியாது. தூக்கம் ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா எப்போது வெளிமுகமாகவே இருந்து எனர்ஜி போயிட்டே இருந்ததுன்னா திரும்ப சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனர்ஜி வெளியிலே போயிட்டு இருந்ததுன்னா அவ்வளோதான், பேங்க்ரப்ட் ஆகிடும், ஒன்றுமே இருக்காது. அதனால தான் இறைவனே கொடுத்துருக்காரு வழி. டெய்லி நமக்குள்ள தூக்கம் மூலமாக திரும்ப புத்துணர்ச்சி கொடுக்குறாரு. ஆனால் அது ஓரளவு தான் கிடைக்கும். இன்ட்டு கொடுக்குறாரு இறைவன். இப்போ என்ன சொல்றாரு? இதே உணர்வு பூர்வமாக
நீ வந்து யோக சாதனை மூலமா உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி முனிகளுக்கு அவங்களுக்கு இன்ட்யூஷன் மூலமா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது அதான் கிரியா யோக விஞ்ஞானம். ஸோ இதில் பாருங்க, மனம், நமது சுவாசம், பிராணசக்தி மூணையும் உபயோகித்து எப்படி ரொம்ப வேகமாக உள்ளுக்குள்ளே போகிறது, தூக்கத்தில் வரக்கூடிய நிலையை உணர்வு பூர்வமாக எப்படி அந்த ரிலாக்ஸேஷனை கொண்டு வருது, அதான் கிரியா யோகம். இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப சிம்பிள் அதை புரிஞ்சுக்கிறது. அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஆர்வம் வரும், இதை நான் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வரும். ஏன்னா தூங்கினதுக்கப்புறம் புத்துணர்ச்சி எப்படி வருதில்ல, இப்போ அதை விட பல மடங்கு இதில் வரும்னா ஏன் பண்ணக்கூடாது? நிச்சயமாக பண்ணி பார்க்கலாம்ல. அதோட கூட மகான்கள் சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே பண்ண முடியும். அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இவங்க தான் பண்ணணும் அவங்க பண்ணக்கூடாது அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும், உலகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே நம்ம பிறப்புரிமை, இதை பண்ணக்கூடியது பிறப்புரிமை இருக்குது நமக்கு. அதாவது பிராணாயாமம் மூலமாக பிரத்யாகார நிலைக்கு உள்ளே போகும்பொழுது உள்ள இருக்கிற இறைவனோட இருப்பு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த உயர்ந்த நிலையிலேருந்து உலக கடமைகளை செய்யுது. அவ்வளோதான். பாருங்க, இதுதான் யோகம். உள்வாழ்வு வெளிவாழ்வு ரெண்டையும் பர்ஃபெக்டாக ஒரு பேலன்ஸில் கொண்டு, ரெண்டும் அவசியம். தியானம்னா சில பேர் நினைக்கிறாங்க எனக்கு தியானம்லாம் இப்போ அவசியம் இல்லை, கண்ணை மூடியே உட்காந்துருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், நிறைய வேலை செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் உண்மையில தியானம்தான் ப்ராக்டிக்கல். தியானம் பண்ணாமல் வெளி உலகத்துல இருக்கிறது ப்ராக்டிக்கல் இல்லை. நம்ம அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லை. ஏன்னா சில சமயம் வீட்டில் யாராவது தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க வழி, அப்போ மீதி பேருக்குலாம் உங்களுக்குள்ள ஒரே பயம் வந்துடும். என்ன ஆச்சு உனக்கு, முன்னால் ரொம்ப நல்லா இருந்தானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா தியானங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்காதனால தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பட் உண்மையில தியானங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய இயற்கையான நிலை தான். இயற்கையான நிலை வந்து நம்ம ஆன்ம நிலையில் இருக்கிறது தான் நம்மளுடைய இயற்கையான நிலை. செயற்கையான நிலை அகந்தை மூலமா வெளி உலகில் இருக்கிறது அகந்தை, செயற்கையான நிலை. எவ்வளவு வரைக்கும் செயற்கையான நிலை இருக்குமோ நமக்குள்ள மனநிறைவே கிடையாது. மனநிறைவு எப்போ வரும்? நம்மளோட ஒரிஜினல் இயற்கையான இடத்துக்கு போனாதான் மனநிறைவு வரும், இல்லையா? இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம இங்கே விட்டு அயல் நாட்டுக்கு எங்கேயோ போயிட்டோம், நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. என்ன நினைப்போம்? ரொம்ப வேகமா எந்த வேலை செய்யணுமோ முடிச்சுட்டு திரும்ப தாய் நாட்டுக்கு திரும்பணும்னு தான் நினைப்போம், இல்லையா? அங்கே நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் யாரும் இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் மன நிறைவே இல்லை அங்கே. அதே மாதிரி எப்போ வரைக்கும் உடல் உணர்வுல உலக உணர்வுல நம்ம இருக்கோமோ, அதாவது உண்மை இயல்பை மறந்து நம்ம வந்து அயல் நாட்டில் போன மாதிரி நம்ம தாயகத்துக்கு திரும்ப வேண்டியது அவசியம். இதுதான் குருமார்கள்லாம் சொல்றாங்க, வீட்டுக்கு திரும்பி வா. வீட்டுல இருந்து வெளியில் போயிட்ட நீ விளையாடுறதுக்காக, விளையாடிக்கிட்டே இருந்து சுவாரஸ்யம் ஆயிடுச்சுன்னு விளையாடிக்கிட்டே இருந்தா விளையாட்டு முடிஞ்சவொன்னு வீட்டுக்கு திரும்பணும்ல. அதனாலதான் பல பிறவிகள் ஆகாது இந்த ஞானம் வரத்துக்கு. உடனே வராது இந்த ஞானம். அப்பந்தான் ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஓ, என்னோட உண்மையான இடம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு, உண்மையான வீடு உள்ளதான் இருக்கு. நான் இப்ப இருக்கிறது என்னோட இடம் இல்லை, இது உண்மையான நிலை இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வேகமா உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏன் வெளி உலகத்துல இப்ப என்ன கடமைகளை செய்யணும், வெறும் உள்ள மட்டும் போயிட்டா போதுமே அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அது காரணம் என்ன? பல பிறவைகள்ல வெளிமுகமா இருந்து பழக்கமானதுனால அந்த பழக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரத்தை ஒழிக்கிறதுக்கு டைம் வேணும், உடனே ஒழிக்க முடியாது. சின்ன பழக்கத்தை மாத்துறதுன்னு வச்சுங்க, எவ்வளவு பண்ண வேண்டியிருக்கு முயற்சி, ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியாது இல்லை? அதனால பல வினைகள் நம்ம வந்து சேகரிச்சிருக்கோம் பல பிறவிகளில், அதை ஒழிக்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும். அதை பண்றதுக்கு வழி இறைவனுக்கான திட்டத்தின்படி பண்ணும் பொழுது ரொம்ப வேகமா கர்ம வினைகளை ஒழிக்க முடியும். அதுக்காக தான் இறை திட்டத்தோட இணையம். நம்ம இஷ்டப்படி பண்ணாம, இறைவா எனக்கு தெரியாது, நீ ஏன் என்ன படிச்சிருக்க, நீ தான் படிச்சிருக்க, எனக்கு சொல்லு, எப்படி உன்னோட பிளான் படி பண்ணி வேகமா இந்த சிறை தண்டனையிலேருந்து எனக்கு வெளிப்பட்டு சுதந்திர பறவை ஆகணும், எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணா நிச்சயமா இறைவன் உதவி செய்வாரு. ஆனா இறை திட்டத்தின்படி பண்ணும்போது அது ஈஸி இல்லை, சண்டை போட்டு தான் பண்ணும். இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மகாபாரதத்துல குருட்சேத்திர யுத்தம் மாதிரி நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவில்.
இது பரமஹம்ச யோகானந்தர் காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா அந்த புஸ்தகத்தில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம தமிழில் அந்த பகவத்கீதையினோட குருஜியோட வியாக்கியானத்தை ஒவ்வொரு ஸ்லோகமாக எடுத்து நம்ம சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் 3 ஸ்லோகம் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஸ்லோகம் வரப்போகுது. அதை வரும்போது நீங்கள் யோகதாஸ் சத்சங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப அதுலேருந்து நிறைய உங்களுக்கு விஷயங்கள் நிறைய தெரிய வரும். எப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் புரிஞ்சுக்கிட்டு பாண்டவர்களுக்கு சக்தி கொடுத்து கௌரவர்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது எப்படி, அப்போ தான் வழிமுறை நமக்கு தெரியும். அது மூலமாக சயின்டிஃபிக்காக பண்ண வேண்டியது அவசியம். அதுக்கு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், சுய சோதனை செய்தல். அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பகவத்கீதையோட முதல் ஸ்லோகமே அதுதான். அதாவது இன்னைக்கு நடந்த சண்டையில் திருதராஷ்டிரம் வந்து சஞ்சய் கிட்ட கேட்கறது, இன்னைக்கு நடந்த சண்டையில் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு என்ன நடந்தது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தானே. பட் இதில் ரொம்ப பெரிய மீனிங் இருக்கு. அதனால பரமஹம்ச யோகானந்தர் காட் டாக்ஸ் வித் அர்ஜுனால இந்த ஸ்லோகத்துக்கு பக்கமாக வியாக்கியானம் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த சண்டை வந்து பல லெவல்ல நடக்குது. உடல் அளவில், மனத்தளவில், ஆன்மீக அளவில், பல தளத்தில் அந்த சண்டை நடக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஓ, இவ்வளோ விஷயம் நமக்குள்ளே இருக்கா. அப்போ நமக்குள்ளேயும் ஒரு ஆர்வம் வரும். எனக்கும் வெற்றி அடையணும், வெற்றியாளர் ஆகணும். வெறும் வெளிப்படையான வெற்றி இல்லை, உள்முக வெற்றி. எனக்குள்ள அமைதி கொண்டு வரணும், எனக்குள்ள ஆனந்தத்தை கொண்டு வரணும், எனக்குள்ள அன்பால என்னோட இதயம் நிரம்பி இருக்கணும், உண்மையான ஞானம் எனக்கு வேணும். அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு சண்டை போட்டால் தான் பண்ண முடியும், முயற்சி செய்தால் தான் வரும். தீவிர முயற்சி செய்யலைன்னா முடியாது, வெறும் உட்காந்துருந்தா வராது. ஸோ அதுக்காக தான் இந்த கிரியா யோக வழியில் 2 சைடு. ஒன்று வந்து சாதனா செய்து உள்ளே போகிறது, இன்னொன்று நமக்கு கிடைச்ச அந்த வைப்ரேஷனை கூட வச்சுக்கிட்டு நம்ம கடமைகளை திறமையோடு செய்யணும். இறைவனோட திட்டத்தில் நம்ம இந்த பாகத்தை சரியாக நடிக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அதனால தான் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையினோட சிக்கல், அதனோட புதிர் நமக்கு விடுபட்டு புதிர்லேருந்து புதிர் விடுவிக்கணும். 2ம் இம்பார்ட்டன்ட். அதை ஒன்று மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஒருதல் பட்சமாக போகிறோம், நமக்கு வெற்றி கிடைக்காது. 2 சைடுமே ஃபோக்கஸ் பண்ணும். அதனால அந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் அதை பற்றி அழகா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டார். இதை கம்பேர் பண்ணி பேலன்ஸ் லைஃப். குருஜியும் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாரு, அதை கண்டென்ஸ் பண்ணி அது 2ஐயும் சொல்றேன். முதல்ல பகவத்கீதை ஸ்லோகம், யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்வா தனஞ்சய. அதாவது யோகத்துல ஆழ்ந்து சென்று யோகத்துல கிடைக்கக்கூடிய ஆன்மீக அனுபவத்தை பெற்று அதுக்கப்புறம் உங்களை கடமைகளை நல்லா செய்யணும். யோகஸ்த குரு கர்மாணி. பட் அந்த கர்மங்களை செய்யும் பொழுது, நம்ம கடமைகளை செய்யும் பொழுது முக்கியமான விஷயம் சங்கம் தெக்வா தனஞ்சய, பற்று இல்லாமல் செய்யணும். இதுதான் பெரிய விஷயம். சில நம்ம பார்க்குறோம் கிரிக்கெட் மேட்ச்ல 7 விக்கெட் டவுன், கிட்டத்தட்ட தோத்து போவாங்கன்னு நினைக்கிறோம். அப்போ ஒருத்தரை வந்து இது பண்ணி வெற்றி அடையலாம், அதுக்கப்புறம் தோல்வி வெற்றியா மாறுது, நம்பவே முடியல. அவர்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க என்ன அதை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? நான் அதை பத்தி ஒண்ணுமே நினைக்காம ரிலாக்ஸா இருந்தேன், பால் எப்படி வருதோ அதை மெரிட் பண்ணி விளையாடினேன், அவ்வளவுதான். வெற்றி தோல்வியை பத்தியே நினைக்கல. நான் ஜஸ்ட் எப்படி நல்லா விளையாடுறது ஃபுல்லா அதுல இன்வால்வ் பண்ணி விளையாடினேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க பெரிய சீக்ரெட் வருது. அதாவது பற்று இல்லாம இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் இல்லை அலட்சியம் செய்யறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் வந்து நல்ல வேலை செய்வோம், திறமையோட செய்வோம், தீவிர முயற்சி செய்வோம், ஆனா வெற்றி தோல்வி மேல கவனம் இல்லாம எப்படி வந்தாலும் சரி அது அப்படியே சமநிலையோட பார்க்கணும். 2வது லைன்ல அதையே சொல்றாரு, சித்திய அசித்திய சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சத்தை. 2 சமயத்திலும் ஒரே மாதிரி சமானமான நம்மளோட நிலை இருந்ததுன்னா அதான் யோகம். ஸோ அதனால இதை பரமஹம்ச யோகானந்தர் சின்ன ஃபார்முலா இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. என்னதுன்னா காம்லி ஆக்டிவ், ஆக்டிவ்லி காம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். காம்லி ஆக்டிவ், ஆக்டிவ்லி காம். அதாவது உணர்வு பூர்வமாக அமைதியை உணர்றது, அது ஆக்டிவ்லி காம். உணர்வு பூர்வமாக, அதாவது அடிமன நிலையில அன்கான்சியஸா உணர்ச்சி இல்லாமல் உணர்றது இல்லை, முழு உணர்வோட அந்த அமைதியை உணர்றது ஃபர்ஸ்ட்.
ஆக்டிவ்லி காம். அந்த அமைதியை கூட வச்சுக்கிட்டு வேலை செய்யும் போது அமைதி இழக்காம இருக்கிறது காம்லி ஆக்டிவ். சிம்பிளா தானே இருக்கு கேட்கறதுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க தெரியும். அவ்வளவு சிம்பிளா இருக்காது. ஏன்னா நம்ம பார்ப்போம், யாராவது ஒருத்தன் வந்துட்டான் நமக்கு பிடிக்காதவன், உடனே நமக்குள்ள எரிச்சல் வருது, இவன் எனக்கு முன்னால ஏன் வந்தான் இப்ப அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த அமைதியெல்லாம் எங்க போயிடுச்சு அவ்வளோதான். ஸோ அந்த அமைதி இழக்காம இருக்கிறது சிம்பிள் விஷயம் இல்லை. அமைதி இழக்காம இருந்து கடமைகளை செய்யறது, அதுக்காக தான் குருஜி கொடுத்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. நீங்க எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். காம்லி ஆக்டிவ், ஆக்டிவ்லி காம், காம்லி ஆக்டிவ், ஆக்டிவ்லி காம். இன்னொரு தடவை காம்லி ஆக்டிவ், ஆக்டிவ்லி காம். அவ்வளவுதான். இந்த டாக் எப்படியே முடிச்சிடலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.